इसमें चले आएंगे। இன்றைய பிரசங்கத்துக்குள்ளே நான் இப்பொழுது போகலாம். जैसे मैंने कहा था आज खजूर के इतवार कहते हैं। நான் சொன்னது போல இன்றைய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று வழங்குகிறார்கள். कुछ कलीसियाओं में खजूर को हाथ में लेके हिला के गीत गाते हैं, होसन्ना गीत को गाते हैं। சில சபைகளிலே அந்த குருத்தோலைகளை கையிலே பிடித்துக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடல் பாடுவார்கள். हम ऐसा करते नहीं है। நாம் அப்படி செய்கிறதே இல்லை. कुछ कलीसियाएं उस खजूर को लेके अपना चर्च में या शहर में घूम के चले आते हैं। சில சபையார்கள் அந்த குருத்தோலையை பிடித்துக்கொண்டு தன்னுடைய சபையை சுத்தியோ அல்லது அந்த தெருக்களிலேயே சுற்றி சுற்றி கொண்டு பாடல் பாடி வருவார்கள். आप सबों को मालूम है प्रभु यीशु क्रूस पर मारा जाने के पहले, நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக एक गधे की बच्चे के मांगा जिसके बारे में पहले भविष्यवाणी हो चुकी थी। கழுதை குட்டியை ஒன்றை அவர் வரவழைத்தார், கேட்டார். அதை குறித்து முதலாவதே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. जब दो चेले ले आए थे, ரெண்டு சீடர்கள் போய் அதை கூட்டிக் கொண்டு வந்தபோது उसमें कपड़ा बिछा के यीशु मसीह को बैठा दिए அதிலே வஸ்திரங்களை விரித்து இயேசுவை அமரச் செய்தார்கள். और आसपास के सब लोग जुट गए। பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் கூடிக்கொண்டார்கள். चेलों के साथ मिलके वे भी होसन्ना होसन्ना दाऊद के संतान के लिए होसन्ना गाते थे। சீடர்களோடு இணைந்து அந்த கூட்டமும் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். और चारों सुसमाचार में ये घटना दी गई है। 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இந்த சம்பவம் இருக்கிறது. लेकिन इससे बढ़कर खजूर को लिए हुए स्तुति प्रशंसा करते हुए एक और झुंड को एक और जगह में देखते हैं। ஆனா இதையும் தாண்டி இதையும் தவிர இன்னொரு கூட்டத்தார் அவர்களும் இந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி சொன்ன காரியம் இருக்கிறது. एक खास प्रचार को मैं आपके सामने रखने के लिए प्रेरणा पाया हूं। நான் ஒரு விசேஷித்த முக்கிய பிரசங்கத்தை உங்களுக்கு செய்ய ஏவப்பட்டு விட்டேன். कान खोल के सुनना, செவிகளை திறந்து கேளுங்கள். मेरे साथ खोलिएगा। என்னோடு திறவுங்கள். एक खजूर के लिए हुए एक झुंड को मैं दिखाने के लिए चाहता हूं। குருத்தோலைகளை பிடித்திருக்கிற ஒரு கூட்டத்தாரை நான் காண்பிப்பேன். वो स्वर्ग का सीन है। அது பரலோகத்தில் காணப்படுகிற காட்சி. मेरे साथ खोलिएगा प्रकाशित वाक्य उसका 7वां अध्याय। என்னோடு கூட திறவுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9वां पद को पढ़ने जा रहे हैं। 9வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். प्रकाशित वाक्य उसका 7वां अध्याय का 9वां पद। வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். Book of Revelation chapter 7 verse 9 मैं पढ़ रहा हूं। நான் வாசிக்கிறேன். इसके बाद मैंने दृष्टि की, यहां यूहन्ना लिखता, और देखो हर एक जाति और कुल और लोग और भाषा में से एक ऐसी बड़ी भीड़ जिसे कोई गिन नहीं सकता था, श्वेत वस्त्र पहने और अपने हाथों में खजूर की डालियां लिए हुए सिंहासन के सामने और मेमने के सामने खड़ी हैं। இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 10वां पद को भी पढ़ लीजिएगा। 10ஆம் வசனத்தை வாசித்து விடலாம். और बड़े सबसे पुकार कर कहती है कि उद्धार के लिए हमारे परमेश्वर का जो सिंहासन पर बैठा है और मेमना का जय जयकार हो। அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். मैं आपके सामने इस बात को रखने के लिए जा रहा हूं। நான் உங்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை வைக்க விரும்புகிறேன். पृथ्वी के ऊपर एक दृश्य बाइबल हमें बतलाती है। பூமியின் மேலே ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. जो यीशु मसीह जब शारीरिक तौर से था उस समय हुई है। இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக இருந்த வேளையிலே அது இருக்கிறது. और यूहन्ना अभी एक दृश्य को देख रहा है स्वर्ग में। இப்பொழுது யோவான் பரலோகத்திலே இன்னொரு காட்சியை பார்க்கிறான். मैं नहीं जानता वहां उनको कैसा खजूर मिला है। எனக்கு தெரியாது அங்கே அவர்களுக்கு எப்படி குருத்தோலைகள் கிடைத்தது என்று சொல்லி. मैं सोचता हूं यूहन्ना लोगों को
समझाने के लिए उस बात को लगता है, परंतु खजूर की डालियां लेके वहां भी वे जय जयकार करते हैं। நான் நினைக்கிறேன் யோவான் ஜனங்களுக்கு புரிய வைக்க இப்படிப்பட்ட காரியத்தை எழுதுகிறான் என்று சொல்லி, ஆனால் அங்கேயும் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவர்கள் ஜெய முழக்கம் இடுகிறார்கள். सफेद वस्त्र पहने हुए हाथ में खजूर लिए हुए लोग जय जयकार करते हैं। வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். मैं आपके सामने आज इस संदेश को लाने के लिए चाहता हूं। நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த பிரசங்கத்தை செய்ய விரும்புகிறேன். यहाँ के भीड़ और वहां के भीड़ में क्या अंतर है? இங்கே இருக்கிற கூட்டம் அங்கே இருக்கிற கூட்டம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? दुनिया भर में आज कई कलीसिया के लोग इस काम को करते होंगे, உலகம் முழுவதும் अनेक சபையை சேர்ந்தவர்கள் இந்த காரியத்தை இன்றைக்கு செய்கிறார்கள். जिससे हम कुछ बातों का सीख सकते हैं। அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். लेकिन यीशु मसीह के समय में जो भीड़ थी, ஆனால் இயேசு இருந்தபோது உள்ள கூட்டம் இருந்ததே, उनके मन उनके विचार क्या रहा? அவருடைய மனநிலை எண்ணம் எப்படியாக இருந்தது? आपका विचार कैसा है? உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? स्वर्ग में जो झुंड चिल्ला रही थी होसन्ना होसन्ना, उनकी बातें कैसी रहा? பரலோகத்திலே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஒரு கூட்டம் முழக்கமிட்டார்களே, அவர்களுடைய காரியங்கள் என்னவா இருந்தது? दोनों के बीच में अंतर क्या है? ரெண்டுக்கும் இடையிலே இல்ல வித்தியாசம் என்ன? अगर आपको मौका दिया जाए, ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டால், आप किस प्रकार की आराधना या किस प्रकार की झुंड में शामिल होने के लिए कोशिश करेंगे? நீங்கள் எப்படிப்பட்ட ஆராதனை அல்லது எப்படிப்பட்ட கூட்டத்திலே கலந்து கொள்ள முயற்சி எடுப்பீர்கள்? इन दोनों को फर्क को मैं थोड़ा बहुत तुलना करके आपको दिखाने के लिए मैं चाहता हूं। அந்த ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் காண்பித்து விட்டு நான் விளக்க விரும்புகிறேன். हमारे लोग अध्ययन करने की बातों में माहिर हैं। நம்முடைய ஜனங்கள் தியானிக்கிற விஷயத்திலே பெயர் போனவர்கள். आज हमारा भाई रवि ने बहुत सुंदर ढंग से आपके सामने आप अपने परमेश्वर का पहचान कराया। இன்றைக்கு சகோதரர் ரவி தேவனை குறித்ததான அந்த குணங்களை மிக அருமையான விதத்திலே உங்களுக்கு தெரிவித்தார். I am always amazed to see my children, whether small or big, they bring out the truth from the word of God so that we can worship the Lord with all our mind, all our strength. मैं हमेशा अचंभा करता हूं कि हमारे बच्चे चाहे छोटे हो या बड़े लोग हो, कि वे लोग जो है परमेश्वर के गुण को इस प्रकार लाते हैं तो सभी लोग आराधना करने लायक, समझने लायक. Really it is wonderful to hear when they bring out some kind of revolutionary worship. जब वे एक प्रकाश पाया हुआ आराधना में या गुण को प्रकट करते हैं, वो देखने लायक बात होती है. केवल वचन को पढ़ने में मत रुकिए, வசனத்தை வாசிப்பதிலேயே நின்று விடாதீர்கள். अध्ययन कीजिए, தியானியுங்கள். उसमें से कुछ प्रकाश पाइए, அதிலிருந்து சில வெளிச்சத்தை பெறுங்கள். उसके अपने जीवन में लागू அதை कीजिए। உங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துங்கள். तब बाइबल पढ़ने से काम आएगा, आप लाभ उठाएंगे। அப்பொழுது வேதம் வாசிப்பதிலே உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும். इसके बारे में लिखा दिया है, இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு விளக்கு. इसी के रोशनी में आप चल सकते हैं अंधकार में। இந்த விளக்கின் வெளிச்சத்திலேயே நீங்கள் இருளில் நடந்து போக முடியும். इसके बारे में दिया गया ये हथौड़ा है, இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இது ஒரு சுத்தியல் சம்மட்டி என்று. इसी के द्वारा आपके सामने की सारी कठिन बातों को तोड़ सकते हैं। இதன் மூலமாக உங்கள் முன்பதாக இருக்கிற எல்லா கடினமான முரடான காரியங்களை உடைத்து போடலாம். इसके बारे में लिखा ये आईना है, இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கண்ணாடி. इससे आप अपने का श्रृंगार बढ़ा सकते हैं இதை வைத்து உங்களுடைய அழகை, உங்களுடைய பரிசுத்தத்தை அழகாக்கிக் கொள்ளலாம். और इसके बारे में लिखा ये तलवार है, இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு பட்டயம். ये बटर लगाने वाला छुरी नहीं है, இது பட்டர் போடுற அந்த தடவுற அந்த கத்தி அல்ல, परंतु तलवार करके लिखा है। இது பட்டயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बाइबल बतलाती है आपके विचारों को और योजनाओं को अलग अलग करता है। வேதம் சொல்கிறது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள் அவைகளை பிரித்து பிரித்து விடும். इसका मतलब परमेश्वर का वचन ही हमारे जीवन में रूपांतर को लाता है। அர்த்தம் என்ன? தேவ வசனமே நமக்குள்ளே மறுரூபமாகுதலை கொண்டு வரும். इसलिए इसको इस्तेमाल करने के लिए ஆகையினால இதை பயன்படுத்த पढ़िए, வாசியுங்கள், अध्ययन कीजिए, தியானியுங்கள், प्रकाश पाइए, அதிலிருந்து வெளிச்சத்தை பெறுங்கள், अपने जीवन में लागू कीजिए। உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமல்படுத்துங்கள். ये अभ्यास में से आप हटना नहीं, இந்த பயிற்சியை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. इसी ढंग से हमारे लोग करने से हम बहुत आनंदित होते हैं। இந்த விதத்தில் நம்முடைய ஜனங்கள் செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுகிறது உண்டு. अभी मेरे साथ खोलिएगा, प्रभु यीशु मसीह जब था तो
उसके चारों तरफ के लोग तो जरूर होसन्ना गाए थे, लेकिन किस प्रकार के लोग थे उसको मैं दिखाने के लिए चाहता हूं. இயேசு கிறிஸ்து அங்கே பூமியில் இருந்த பொழுது நான்கு புறமும் ஜனங்கள் ஓசன்னா பாடிக்கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கலாமா? मत्ती रचित सुसमाचार மத்தேயு எழுதின சுவிசேஷம் उसका 21 अध्याय का 8 और 9 पद को पढ़ेंगे. 21வது அதிகாரத்தினுடைய 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். Gospel according to Matthew chapter 21 verses 8 and 9 को हम पढ़ने जा रहे हैं. मत्ती रचित सुसमाचार 21 अध्याय 8वां 9वां वचनों को हम पढ़ने जा रहे हैं. यहाँ उस घटना के बारे में मत्ती जिक्र करता है. இங்கே அந்த சம்பவத்தை குறித்து மத்தேயு வெளிப்படுத்துகிறான். खाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். और बहुतेरे लोगों ने अपने कपड़े मार्ग में बिछाए और लोगों ने पेड़ों से डालियां काटकर मार्ग में बिछाई. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். 9वां पद में लोगों लिखा है. 9ஆம் வசனத்தை பாருங்கள். और जो भीड़ आगे आगे जाती और पीछे पीछे चली आती थी, पुकार पुकार कर कहती थी कि दाऊद के संतान को होसन्ना. धन्य है वो जो प्रभु के नाम में आता है, आकाश में होसन्ना. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 10 और 11 पद को भी देखेंगे. 10, 11 वचनங்களை பார்த்து விடலாம். जब उसने यरूशलेम में प्रवेश किया तो सारे नगर में हलचल मच गई और लोग कहने लगे ये कौन है. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். लोगों ने कहा, जो चिल्लाने वाले ने कहा, ये गलील के नासरत का भविष्यद्वक्ता यीशु है. அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். आप यीशु मसीह को ऐसा देखने के मोहब्बत में आ सकते हैं. நீங்கள் இயேசுவை இப்படியும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் வரக்கூடும். इनके मुंह में एक शब्द था होसन्ना. அவருடைய வாயிலே ஒரு வார்த்தை இருந்தது, ஓசன்னா. होसन्ना का मतलब क्या है? ஓசன்னாவின் அர்த்தம் என்ன? हे प्रभु हमें बचाइए. ஆண்டவரே எங்களை நீர் காப்பாற்றும், होसन्ना ரட்சியும். का मतलब यही है. ஓசன்னாவின் அர்த்தம் இதுவே. लॉर्ड सेव अस. கர்த்தாவே எங்களை ரட்சியும். लेकिन ये किसको क्या समझ के साथ वहां हल्ला कर रहे हैं? ஆனால் அவர்கள் என்ன புரிதலோடு கூட இவர்கள் சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். ये भविष्यद्वक्ता है. இவர் ஒரு தீர்க்கதரிசி. नासरत से आया हुआ भविष्यद्वक्ता है. நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. आज हमारा मुसलमान भाई लोगों का विश्वास यीशु के बारे में क्या है? இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரருடைய நம்பிக்கை இயேசுவை குறித்து எப்படி? वे विश्वास करते हैं मरियम कुंवारी थी, कुंवारी का बेटा यीशु है. அவர்கள் நம்புகிறார்கள் மரியாள் அவள் குமாரியாக இருந்தால் அவளுடைய மகன் இயேசு கிறிஸ்து. यीशु के बारे में कुरान शरीफ में ये शब्द इस्तेमाल किया, कलमतुल्ला. இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த குர்ஆனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கலமத்துல்லா என்று சொல்லி. कलाम मतलब वचन, கலாம் என்று சொன்னால் வசனம். और अब्दुल्ला अब्दुल्ला कलामतुल्ला ऐसे ही जो लिखते हैं ना, वैसे ही वे लोग यीशु मसीह को कलामतुल्ला लिखे थे. கலாம் அப்துல்லா, கலாம் அப்துல்லா என்று சொல்லி எழுதுகிறார்களே, அப்படித்தான் இயேசுவையும் அந்த கலாம் அப்துல்லா என்று சொல்லி அழைத்தார்கள். इसका मतलब ये कलाम से जन्मा हुआ है. அவருடைய அர்த்தம் என்ன? கலாமிலிருந்து அவர் பிறந்தவர். नहीं, ये कलाम जो है आदमी के रूप में आया है. இந்த கலாம் இருக்கிறதே ஒரு மனுஷனுடைய உருவமாக இருக்கிறது. बाइबल बतलाती है कि वचन देहधारी बना. வேதம் சொல்லுகிறது வசனம் மனித அவதாரத்திலே. मैं एक होटल में ठहरने के लिए बुकिंग किया था. நான் ஒரு ஹோட்டலில் தங்க புக்கிங் பண்ணியிருந்தேன். उसने होटल वाला रिसेप्शन में पूछा था आपका क्या नाम है. ஹோட்டலை சேர்ந்தவர் என்னிடத்துல கேட்டாரு ரிசப்ஷன்ல உங்க பேர் என்ன? मैंने कहा अगस्टिन जबकुमार. நான் சொன்னேன் அகஸ்டின் ஜெபக்குமார் என்று. वो मैं उस समय दाढ़ी रखा था. அந்த நேரத்தில் நான் தாடி வைத்திருந்தேன். वो सोचा कि मैं मुसलमान हूँ. அவர் நினைத்தார் நான் ஒரு இஸ்லாமிய மனுஷன் என்று சொல்லி. उसने होटल का कार्ड में क्या लिखा मालूम है? அவர் ஹோட்டல்ல என்ன எழுதினார் தெரியுமா? அந்த கார்டுல
उसके लिखी हुई बात को लिखता हूं, आप उस नाम से मुझे पुकारना नहीं। அவர் எழுதுற அந்த பேரை நான் சொல்றேன், அந்த பேரை வச்சு என்ன கூப்பிடாதீங்க. अगुस्तीन जबतुल्ला लिख दिया। அகுஸ்தின் ஜெபத்துல்லான்னு எழுதிட்டார் அவரு. वो सोचा मैं मुसलमान हूँ। அவர் நினைத்தார் இவன் ஒரு முஸ்லிம் ஆளு. मैंने कहा जबत कुमार, उसने लिख दिया जबतुल्ला। நான் ஜெபக்குமார் சொன்னேன், அவர் எழுதிட்டார் ஜெபத்துல்லான்னு சொல்லி. इसका मतलब जब प्रार्थना से जन्मा हुआ बेटा हूँ। அர்த்தம் என்ன? ஜெபத்தினால பிறந்த ஒரு மனிதன். मेरा कहने का मतलब मुसलमान लोगों का विचार है कलाम मत्तुल्ला, इसका मतलब कलाम देदारी हुआ। கலாம் அப்துல்லான்னு சொல்லி சொன்னேனே, அதாவது கலாம் வந்து அது வந்து சரீரத்திலே வந்தது என்று சொல்லி. वे यीशु मसीह क्रूस उठा के कलवरी के ओर गया, इस पर विश्वास करते हैं। அவர்கள் இதையும் நம்புகிறார்கள், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு போனார் என்று. परंतु क्रूस पर नहीं चढ़ाया गया। ஆனால் அவர் இதை விசுவாசிக்கிறது கிடையாது, சிலுவையிலே அறையப்பட்டார் என்று. वे विश्वास करते हैं यूदास को लोगों ने पकड़ के मार दिया। அவர்கள் நம்புகிறார்கள் யூதாசை பிடித்து, யூதாவை பிடித்து ஜனங்கள் அடித்தார்கள். यीशु वैसे ही उठा लिया गया। இயேசு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்புகிறார்கள். वे विश्वास करते हैं यीशु फिर आएगा। அவர்கள் நம்புகிறார்கள் இயேசு திரும்ப வருவார், और यरूशलेम में आएगा। எருசலேம்ல வருவார். ये भी बाइबल में से उठा के विश्वास करते हैं। இதுவும் வேதத்திலிருந்து வந்த காரியங்கள் என்று நம்புகிறார்கள். लेकिन वे विश्वास करते हैं यीशु आके शादी करके परिवार का जीवन बिताएगा। ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள் இயேசு வந்து திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கை நடத்துவார் என்று. इसका मतलब यीशु के चारों तरफ के लोग होसन्ना होसन्ना गाते थे। இதன் அர்த்தம் என்ன? இயேசுவை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்கள் தான். लेकिन उनका विचार क्या है? इस ओनली अ प्रॉफिट, ये भविष्यवक्ता है। ஆனால் அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை என்ன? இவர் ஒரு தீர்க்கதரிசி தான். उनको मालूम है एक भविष्यवक्ता उद्धार करने के योग्य नहीं है। அவர்களுக்கு தெரியும் தீர்க்கதரிசி ரட்சிக்க கூடியவர் அல்ல, रक्षिपे கொடுக்கக்கூடிய, ரட்சிப்பை கொடுக்க கூடியவர் அல்ல. ध्यान से सुनिएगा, நன்றாக கவனியுங்கள். भविष्यवक्ता लोगों को परमेश्वर का संदेश को सुनाता है, தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கிறான். लेकिन परमेश्वर वे उद्धार करने के ताकत नहीं रखते हैं। ஆனால் அவர் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய பலன் அற்றவர்கள். इसलिए मोहम्मद साहब के पास उनकी बेटी फातिमा आई थी। ஆகையினாலே முகமது நபியிடம் அவருடைய மகள் பாத்திமா வந்தாள். उन्होंने कहा அவர் சொன்னார், पापा मुक्ति प्राप्त करना, उद्धार प्राप्त करना है। அப்பா நான் ரட்சிப்பை அல்லது முக்தியை அடைய வேண்டும். मोहम्मद साहब ने क्या कहा मालूम? முகமது நபி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? खुद नहीं जानता हूँ, எனக்கே தெரியாது. मेरी मुक्ति या उद्धार कैसा होगा खुद मैं ही जानता हूँ। என்னுடைய முக்தி அல்லது உத்தார் ரட்சிப்பு என்னன்னு எனக்கே தெரியாது. मैं अपने से नहीं बोलता हूँ, நான் இங்கே பேசவில்லை. उनकी किताब में यूं लिखा है। அவருடைய புத்தகத்துல இப்படி எழுதி இருக்கிறது. मैं आपके जानकारी के लिए इसको बतलाता हूँ, நான் நீங்கள் அறிந்து கொள்ளபடியாக சொல்கிறேன். लेकिन जाके आप उनको बतला दीजिए, वो मार के आपको काट देंगे। ஆனா நீங்க போய் இத வெளியில அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்க உங்களை அடிச்சு வெட்டி போட்டுருவாங்க. लेकिन मेरा कहने का मतलब ही है, ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன், ये भविष्यवक्ता उद्धार करने का ताकत नहीं रखता है। இந்த தீர்க்கதரிசி ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய பலன் இல்லாதவர். शायद एक भविष्यवक्ता बड़े बड़े काम कर सकता है, ஒருவேளை தீர்க்கதரிசி பெரிய பெரிய கிரியைகளை நடப்பிக்கலாம். आप इस बात को देख सकते हैं। நீங்கள் காண முடியும். मेरे साथ खोलिएगा लूका सुसमाचार, என்னோடு கூட திருவுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம். वहां पर एक बात को मैं दिखाने के लिए चाहता हूं, அங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். और लूका सुसमाचार 8वां अध्याय को खोलिए। லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை திறவுங்கள். वहां पर एक विधवा की बेटा मरा है, அங்கே ஒரு விதவையின் குமாரன் மரித்து போனான். और वहां पर लोग उसको ले जा रहे हैं। அங்கே ஜனங்கள் அவனை சுமந்து கொண்டு போகிறார்கள். वहां पर वे क्या कहते, यीशु क्या कहता है? அங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? जस्ट अ मिनट, सर 7वां अध्याय, लूका 7वां अध्याय, மன்னித்துக் கொள்ளுங்கள், லூக்கா 7வது அதிகாரத்திலே यहाँ 12वां पद से आप एक बात को देख सकते हैं। நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்க முடியும். नाइन के शहर में प्रभु यीशु मसीह 22 மைல் अर्थात 36 किलोमीटर पैदल चल के गया है। நாயின் என்னும் ஊருக்கு இயேசு கிறிஸ்து 22 மைல் 36 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறார்.
वहाँ 36 किलोमीटर प्रभु यीशु मसीह जाके एक काम करने जा रहा है. அங்கே 36 கிலோமீட்டர் இயேசு நடந்து போய் ஒரு வேலை செய்ய போகிறார். वहाँ नाइन नाम करके उस शहर में वो जब पहुंचा, நாயின் என்னும் ஊருக்கு அவர் அடைந்தபோது वहाँ बड़ी भीड़ एक लाश को उठा के ले आ रहे हैं. அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஒரு மரித்து போன சரீரத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். वो क्या वहाँ यीशु ने क्या किया இயேசு என்ன செய்தார்? और 14 पद को देखिएगा. 14ஆம் வசனத்தை பாருங்கள். लूक 7:14. लूका 7 का 14. तब यीशु ने पास आकर आरती को छुआ और उठाने वाले ठहर गए. तब उसने कहा, हे जवान, मैं तुझसे कहता हूं, उठ. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். 15वां पद में यो लिखा है, 15ஆம் வசனத்தை பாருங்கள். तब मुर्दा उठ बैठा மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். और बोलने लगा. பேசத் தொடங்கினான். और उसने उससे उसकी माँ को सौंप दिया. அவனை அவன் தாயினிடத்தில் இயேசு ஒப்புவித்தார். यहाँ यीशु एक मरा हुआ जवान को उठा रहा है. இங்கே இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். तुरंत लोगों ने क्या कहा? உடனே ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? 16वां पद को देखिए. 16ஆம் வசனத்தை பாருங்கள். लूक 7:16. इससे सब पर भय छा गया और वे परमेश्वर की बड़ाई करके कहने लगे कि हमारे बीच में एक बड़ा भविष्यद्वक्ता उठा है. 16ஆம் வசனம், எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். मेरे प्यारों, थोड़ा ध्यान से सुनिएगा. பிரியமானவர்களை கவனித்து கேளுங்கள். एक भविष्यद्वक्ता मरा हुआ व्यक्ति को जिलाने का ताकत रखता होगा, தீர்க்கதரிசி ஒருவேளை மரித்து போன ஒருவனை எழுப்பக்கூடிய பலன் உடையவனாயிருக்கலாம். परंतु उद्धार करने के लिए उनके पास ताकत नहीं है. ஆனால் ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு அவனிடத்திலே பலன் கிடையாது. चमत्कार को लोगों ने देखा था. அற்புதங்களை ஜனங்கள் கண்டார்கள் தான். यीशु मसीह के चमत्कार को देख के लोगों ने कहा, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை கண்டு ஜனங்கள் சொன்னார்கள், हमारे बीच में एक महान भविष्यद्वक्ता खड़ा है. நமத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி நிற்கிறார். एक और बात को भी देखिएगा. இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாமா? यूहन्ना रचित सुसमाचार, யோவான் எழுதின சுவிசேஷம். यहाँ पाम संडे की बातों को यूहन्ना लिखता है. இங்கே பாம் சண்டையினுடைய காரியத்தை யோவான் எழுதுகிறான். 12वां पद को पढ़िए. 12वां अध्याय को देखिएगा. 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். वहां पर भी यही बात पाई जाती है. அங்கேயும் இந்த காரியம் தான் காணப்படுகிறது. 12वां अध्याय का 12वां पद से लेकर आगे पढ़ सकते हैं. 12ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்து பார்க்க முடியும். वहां पर यीशु गधे के बच्चे पर चढ़ के चले आ रहा है. அங்கே இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேலே ஏறி கொண்டு வருகிறார். और वहां पर 18 पद को पढ़ेंगे. அங்கே 18ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். यूहन्ना 12 अध्याय का 18 पद. யோவான் 12:18. जब लोगों ने पूछताछ किया, ये कौन है भैया? ஜனங்கள் கேட்டார்கள், இவர் யாரோ என்று சொல்லி. क्योंकि यरूशलेम में उस समय परब चलता था. ஏன்னா எருசலேமிலே அந்த நாளிலே பண்டிகை நடந்து கொண்டிருந்தது. बाहर के बहुत लोग आए हुए थे. வெளியிலிருந்து अनेक ஜனம் வந்திருந்தது. बड़ी भीड़ थी. பெரிய திரளான கூட்டம். भीड़ के लोगों ने ये पूछ बैठा, அந்த திரளான கூட்டம் இப்படி கேட்டார்கள், ये कौन है? இவர் யார்? तो वे क्या कहते हैं? அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? इसी कारण लोग उससे भेंट करने को आए थे, क्योंकि उन्होंने सुना था कि उसने ये आश्चर्य काम दिखाया है. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள். यहाँ लाजर को प्रभु यीशु ने जिलाया. இங்கே லாசருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழும்பச் செய்தார். मरा हुआ लाजर को 4 दिन उस कब्र में से उसको जिलाया. மரித்து போன லாசருவை 4 நாளாயிற்று அந்த கல்லறையிலிருந்து வெளியே நடக்கும்படி செய்தார். जब लोगों को मालूम हुआ, ஜனங்கள் இதை கேள்விப்பட்ட போது भीड़ उसके पीछे पड़ गई. கூட்டம் அவருக்கு பின்னால சென்றது. चिल्ला के कहने लगा, அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள், होसन्ना, ஓசன்னா, होसन्ना. ஓசன்னா. भाई बहन कान खोल के सुनना. சகோதர சகோதரிகளே செவிகளை திறந்து கேளுங்கள். मेरे बच्चे कान खोल के सुनना. இந்த பிள்ளைகளை செவிகளை திறந்து கேளுங்கள். बगल वाला का हाथ पकड़ के पूछिएगा. பக்கத்துல கரங்களை பிடித்து கேளுங்கள். उनका आंख में आंख मिला के पूछिएगा, கண் மேலே கண்ணை பதித்து கேளுங்கள். यीशु मसीह के जय जयकार क्यों करते हैं आप? இயேசு கிறிஸ்துவை ஏன் நீங்கள் ஆர்ப்பரிக்கிறீர்கள்? हेलो, क्यों? ஏன்? बोलिए,
क्यों यीशु के पीछे चल रहे हैं? ஏன் இயேசுக்கு பின்னால நீங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டு போகிறீர்கள்? कोई बहन कहती होगी யாரோ ஒரு சகோதரி இப்படி சொல்லலாம், मेरा पेट में इतनी दर्द था, बहुत दवाई खाया और बहुत दिन तक बहुत परेशान थी, हम यीशु का नाम लेकर प्रार्थना की, यीशु ने चंगा किया, इसलिए यीशु को जय जयकार हो। எனக்கு வயிற்று வலி அவ்வளவு நாளா இருந்தது, ஒண்ணுமே சுகமாகல, அங்கே இங்கே போய் ஆனா இயேசு கிறிஸ்துவை சுகப்படுத்தி விட்டார், இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி நான் முழக்கமிடுவேன். कोई भाई कहते होंगे मेरा माइग्रेन हेडेक था और बाप रे हमको इतना मोटा मोटा चश्मा पहनना पड़ता था और सिर को उठा नहीं सकते थे, कोई काम नहीं होता था, यीशु के नाम से प्रार्थना किया गया, ठीक हो गया। ஒரு சகோதரன் இப்படியாக சொல்லுவார், எனக்கு மைக்ரேனுடைய பெரிய தலைவலி அப்படி இருந்தது, அது வலித்து கொண்டே இருந்தது, பெரிய கண்ணாடி போட்டு கொண்டு தான் போக வேண்டியிருந்தது, இயேசு கிறிஸ்து வந்து சுகப்படுத்தி விட்டார், ஆகையினாலே நான் ஆர்ப்பரிப்பேன். मैं शक नहीं करता हूं यीशु चंगा करता है उस बात पर, இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்ற இதிலே நான் ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டேன். हम लोग यहाँ लगातार सुनते हैं, இங்கே நாம் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு வருகிறோம். हमारे बीच में के कई बच्चे इसके लिए गवाह हैं, இதிலே நம்முடைய अनेक பிள்ளைகள் சாட்சியிட முடியும். இதற்காக भूत से ग्रस्त लोगों का प्रभु छुड़ाता है, பிசாசு பிடித்த ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். मरे हुए लोगों को हमारे बच्चों के द्वारा प्रभु ने जिलाया, इसको जानते हैं। सेफ हाउस के एक लड़की आके गवाही दी यहाँ पे, சேஃப் ஹவுஸ்ல உள்ள ஒரு பொம்பளை வந்து இங்கே சாட்சி சொன்னால், மரித்த ஒருவள் அவளுடைய இவளுடைய ஜெபத்தினாலே அவள் உயிரோடு எழும்பி விட்டாள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே. उसका छोटा भाई मर गया था, प्रार्थना करके उन्होंने उसको जिलाते हुए देखा, அவளுடைய சின்ன தம்பி மரித்து போனான், அவள் ஜெபித்து அவனை உயிரோடு பெற்றாள். परसों किसी ने मुझसे पूछा आपके जीवन में क्या क्या अद्भुत काम हुआ बताइए, நேற்றுக்கு முந்தின நாள் யாரோ ஒருவர் என்னிடத்துல கேட்டார், உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கிறது சொல்லுங்கள். मैंने कहा बाइबल में जितनी अद्भुत काम लिखा वो सारी बातों को मैंने देखा हूँ। நான் சொன்னேன், வேதத்துல எவ்வளவு அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். 5 रोटी को 5000 लोगों को प्रभु खिलाया, हम लोगों ने इसी सिकरिया में देखे हैं, और 75 रोटी से 150 लोग पूरा पेट भर के खाने के बाद भी बचा रहा, 75 रोटी बचा रहा। அங்கே 5 அப்பம் 2 மீன் அதை பார்த்து சொன்னா அதே மாதிரி எப்படி அற்புதம். ஆமா, 75 அப்பங்கள் அல்லது ரொட்டி இங்க சிக்கரியாவில் 150 பேருக்கு நம்ம அப்படி போட்டாலும் கூட 75 ரொட்டி அப்படியே மீதமாக இருந்த காரியங்களை கண்டோம். हमारे नए बच्चों को ये घटना मालूम नहीं, मैं बतलाने के लिए चाहता हूँ। புதியவர்களுக்கு இந்த சம்பவம் தெரியாமல் இருக்கலாம், நான் இதை சொல்ல விரும்புகிறேன். एक बार हमारा लीडर्स मीटिंग हुई थी, ஒரு நாள் எங்களுடைய லீடர்ஸ் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. 150 लोग उसमें शामिल थे, 150 பேர் அதுல கலந்து கொண்டார்கள். उसमें खाना बनाने का काम 2 जन को दिया गया था। அதுல சாப்பாடு செய்யக்கூடிய வேலை 2 பேருக்கு கொடுத்திருந்தோம். अभी स्कूल में प्यून है और रामदेव, वो और उसका जो गणेश जो मर गया है उसको दिया गया था। அதாவது ஸ்கூல்ல இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ராம்தேவ், இன்னும் கணேஷ் ஒரு மனிதர், அவர் இப்பொழுது உலகத்துல இல்லை. 2 பேருக்கும் அந்த சாப்பாடு செய்யற வேலை. मैं प्रचार के समय में कह रहा था, நான் பிரசங்கிக்கிற வேளையிலே ஜனங்களுக்கு சொன்னேன், 3 दिन की सभा थी, 3 நாள் கூட்டம் அது. मैंने अपने लोगों को उत्साहित करने के लिए कहा था, நான் ஜனங்களை உற்சாகப்படுத்த இப்படி சொன்னேன், कैसा हमारे पारिवारिक जीवन में प्रभु ने अद्भुत काम को किया, எப்படி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்தார். हमारे घर में एक ही मुट्ठी आटा रहा, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கைப்பிடி அளவுதான் கோதுமை மாவு இருந்தது, 2 ईंटो आलू रहा, 2 உருளைக்கிழங்கு தான் வீட்டுல இருந்துச்சு. हम लोग 4 जन थे खाने के लिए, நாங்கள் சாப்பிடக்கூடியவங்க 4 பேர் இருந்தோம். और मैंने खुद जाके देखा, நானே போய் அங்க திறந்து பார்த்தேன். मैं उसका आटा का डिब्बा को खोल के देखा था, நான் அந்த கோதுமை மாவு சட்டியை அதை எடுத்து திறந்து பார்த்தேன். मैंने रूपा से कहा, நான் ரூபாவிடத்துல சொன்னேன், मैं बाहर जा रहा हूं, நான் வெளியே போறேன், अगर प्रभु प्रबंध करेगा तब मैं आके काम करूंगा, தேவன் வேலை खाना के लिए भोजन लाऊंगा। ஒருவேளை தேவன் எதையாவது எனக்கு கொடுத்தார் என்று சொன்னால் நான் சாப்பிடுவதற்கு உணவை நான் கொண்டு வருவேன். मैंने कहा थोड़ा सा आटा तो है, நான் சொன்னேன் கொஞ்சம் கைப்பிடி அளவு மாவு இருக்கு. अभी डिग्री का पादरी सैमुअल जॉनसन कभी उपवास नहीं किए, इसलिए उनको खिला दो। ஆகையினாலே டெய்லியுடைய சாமுவேல் ஜான்சன் பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு நாள் உபவாசம் எடுக்காத ஆளு, அவருக்கு நீ அந்த இது செய்து கொடுத்துரு. हम लोग 3 जन उपवास करने की आदत रखे हैं, अगर मिलेगा खाएंगे, अगर नहीं उपवास रहेंगे या भूखे रहेंगे। நாங்கள் 3 பேர் நாங்கள் உபவாசம் எடுக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள், கிடைத்தால் சாப்பிடுவோம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் பசியா இருப்போம். मैं कह के चला गया, நான் சொல்லிட்டு போயிட்டேன். 1 बजे मैं लौट रहा था, 1 மணிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். मैं थोड़ा प्रभु ने प्रबंध किया पैसा का,
ஆண்டவர் கொஞ்சம் பண உதவியை அங்கே ஜனங்கள் மூலமாய் செய்திருந்தார். एक मनी ऑर्डर आया था उन दिनों में, टेलीग्राफिक मनी ऑर्डर आता था, उसी में से किसी ने पैसा भेजा था, टेलीग्राफिक मनी ऑर्डर. அந்த நாட்களிலே டெலிகிராஃபிக் மணி ஆர்டர் வந்தது. அந்த டெலிகிராஃபிக் மணி ஆர்டர்ல யாரோ ஒருத்தர் பணம் அனுப்பி இருக்கிறாரு. मैंने सोचा अभी 1 बजे चावल दाल ले जाएंगे, खाना बनाते बनाते 4 बज जाएगा, अभी भूखे हैं इसलिए ब्रेड ले जाएंगे, बटर ले जाएंगे. நான் நினைத்தேன் இப்போ 1 மணி ஆயிட்டு இருக்குது, அரிசியை வாங்கு பருப்பு வாங்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனா சாப்பாடுலாம் செஞ்சு 4 மணி ஆயிரும். ஆகையினால பிரெட் பட்டர் அப்படியே வாங்கிட்டு போயிடலாமே. मैं जब ब्रेड बटर के साथ घर में घुसा, நான் பிரெட் பட்டர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறேன். जब किचन में गया, கிச்சனுக்குள்ள போனேன். देखा वहाँ चपाती इतना रखा हुआ, அங்க சப்பாத்தி இவ்வளவு வைக்கப்பட்டிருக்குது, आलू ज्यादा रखा हुआ. உருளைக்கிழங்கு இவ்வளவு வைக்கப்பட்டிருக்குது. मैंने रूपा से पूछा कहाँ पैसा रखिए, पहले तुम हमको नहीं बतलाई है. நான் ரூபாவிட்ட கேட்டேன், பணம் எங்க வச்சிருந்த, முதலாவது ஏன் என்கிட்ட நீ சொல்லல அந்த விஷயத்தை. वो बोलने लगी आपके जानकारी बिना कब मैं पैसा जमा करके रखी. நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாம நான் என்னைக்கு பணத்தை சேர்த்து வச்சது உண்டு. मैंने कहा इतना चपाती कहाँ से நான் நான் கேட்டேன், இவ்வளவு சப்பாத்தி எங்க இருந்து வச்சீங்க? 23 चपातियां हैं, क्योंकि मैंने गिन के देखा था. நான் எண்ணி எண்ணி பார்க்கும்போது அதுல 23 சப்பாத்திகள் அடுக்கி मैंने வைக்கப்பட்டிருக்குது. कहा एक ही मुट्ठा आटा रहा. நான் சொன்னேன், ஒரு படி தானே மாவு இருந்துச்சு, कहाँ से आया हो तुम्हारे पास? உன்னிடத்துல இவ்வளவு எங்க இருந்து வந்தது? रूपा दीदी है, उनसे जाके पूछ लीजिएगा. ரூபாக்கா அங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டுக்கிடலாம். बोलने लगी मैं 1 मुट्ठी आटा तो ली हूँ, நான் எடுத்தது கைப்பிடி அளவு மாவு தான். मैं आंख बंद करके उसका सान के चपाती बनाने लगी और बनाते गई 2300 चपाती अपने आप आ गए. मैं नहीं जानता कैसा. நான் அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அதை மாவை உருட்ட அப்படியே தேய்க்க ஆரம்பிக்கும் பொழுது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, 23 அடுன்னு சொல்லி அடிக்கு 23 சப்பாத்தி मैंने ஆயிடுச்சு. पूछा उससे क्या किए है? நான் சொன்னேன், அதை நீ என்ன செய்த? वो बोली प्रार्थना उतना नहीं किए हैं. நான் ஜெபிக்கல அதற்காக. मैं आंख बंद करके परमेश्वर को धन्यवाद देते गई और बेलते गई तो सब बनाते गई, अब इतना आ गया. நான் கண்ணை மூடிக்கிட்டு ஜெபித்துக்கிட்டே அங்க தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அது இப்பொழுது இவ்வளவு வந்துடுச்சு. मैंने अपने सेवकों को या लीडरों को उत्साहित करने के लिए इसको कहा था. அங்க வந்திருந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்த இந்த சம்பவத்தை அவர்களுக்கு சொன்னேன். ये रामदेव और गणेश सुन रहे थे. இதே ராம்தேவும் கணேஷும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. शाम को वे लोग काम करते करते थके हुए थे. அவர்கள் சாயந்தரம் வேலை செய்து களைத்துட்டாங்க. एकदम उसको शाम को इतना शानदार मीट बनाता, बहुत शानदार मीट बनाता. சாயந்தரத்துல மிகவும் போற்றக்கூடிய இறைச்சி குழம்பு பண்ணி இருந்தாங்க அவங்க. हाँ, और वे लोग बोले कि भैया बोल रहे हैं ना इनका परमेश्वर जिंदा है. அண்ணன் சொல்றாரு இல்லையா, இந்த நான் வணங்குற தேவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. आज देखेंगे. இன்னைக்கு சோதிச்சு பார்க்கலாம். 150 लोग हैं, 150 பேர் வந்திருக்காங்க. हम लोग 75 रोटी बनाएंगे. நாம 75 தான் ரொட்டி செய்ய போறோம். पहले जान पूछ के 75 रोटी बना के चला நல்லா गया. அறிஞ்சு தான் 75 ரொட்டி தான் செய்வேன்னு சொல்லி செஞ்சாங்க அவங்க. गांव चला गया, चक्कनवा चला गया. அவங்க ரொட்டி செஞ்சுட்டு வீட்டுக்கு, அதாவது சக்கன்வா கிராமத்துக்கு போயிட்டாங்க. मैं कहानी नहीं पूछ रहा हूं, आप रामदेव से जाके पूछिए. நான் கதை ஒண்ணும் சொல்லல, நான் நீங்க ராம்தேவ் இருக்கிறார் அவர்ட்ட கேட்டு பாருங்க. एक आदमी मर गया, एक आदमी जिंदा है. ஒரு மனுஷன் உலகத்தை விட்டு போயிட்டாரு, ஒரு மனுஷன் இருக்கிறாரு. ये लोग देखेंगे परमेश्वर इनका जिंदा है कि नहीं. சரி பார்க்கலாமே, இவர் சொல்றாரு என் தேவன் ஜீவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரான்னு பார்க்கலாம். उस दिन मीटिंग जबरदस्त रहा. அந்த நாள் கூட்டம் பயங்கரமா இருந்தது. जबरदस्त मीटिंग होता भूख ज्यादा लगता है. நல்ல வலுவான கூட்டம் இருக்கும்போது பசியும் வயத்தை கிள்ளும். 150 भूखे लोग आए थे. அவர்கள் 150 பேர் நல்ல பசியோட இருக்கிறாங்க. இப்போ सब्जी भी शानदार बनाता, सब्जी அது கூட்டு அதுவும் போட்டு வாசம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. एक जन 8-10 सब मारने लगे. ஒவ்வொருத்தரும் 8-10ன்னு போட்டு வாங்க ஆரம்பிச்சா. और कोई भी 8 से कम नहीं खाया. யாரும் 8 ரொட்டியை தாண்டி குறைச்சி சாப்பிடவே இல்லை. और थोड़ा देर के बाद கொஞ்ச நேரம் கழிஞ்சது. ये गणेश और राम जी आके देख रहे हैं क्या कुछ ये लोग हल्ला गुल्ला कर रहा, हम लोगों का गाली देता होगा. இவங்க எல்லாரும் திட்டி போட்டுக்கிட்டு கிடப்பாங்க பாருன்னு சொல்லி ராம்தேவும் கணேஷ் வந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. सब लोग तृप्त होने के बाद எல்லாரும் திருப்தியா சாப்பிட்ட பின்பு और टोकरी में रोटी उतनी ही है, 75 रोटी वैसे ही है, அந்த கூடையில लेकिन सब खा पी लिया है. அதாவது இவங்க கூடைய பாத்தீங்கன்னா 75 ரொட்டி அப்படியே சுட்டது அப்படியே இருக்குது. ஆனா இவங்க 150 பேர் நல்லா சாப்பிட்டு திருப்தியா முடிச்சு தண்ணியை குடிச்சிட்டு நிக்கிறாங்க. मैं मीटिंग वहाँ कैंटीन के ऊपर होता था. அந்த கூட்டம் வந்து கேண்டீன் இருக்கிறது, அதற்கு மேல நடத்தி கொண்டிருந்தோம். मैं नीचे आया, கீழே வந்தேன். मैं खाने के लिए आया था. நான் சாப்பிடும்படியாக வர்றேன். ये दोनों चले आए. இங்க 2 பேரும் ஓடி வந்தாங்க. वो बोलने लगे, அவங்க வந்து சொன்னாங்க, भैया आपका परमेश्वर
सचमुच में जिंदा உங்க கடவுள் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறாரு, वो अद्भुत काम किया है। அற்புதங்களை செய்திருக்கிறார். मैंने पूछा क्या हुआ? நான் கேட்டேன் என்ன ஆயிடுச்சு? नहीं, हम लोग बना के गए थे 75 रोटी गिन के बना के गए थे। நாங்கள் எண்ணி 75 ரொட்டி தான் செய்து வச்சிட்டு போனோம். अभी देख रहे हैं उतना ही है, लेकिन सबको खा भी लिया। ஆனா இப்ப பாக்குறோம் 75 அப்படியே இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. यीशु जिंदा है, இயேசு ஜீவிக்கிறார். जो कुछ इसमें है वो काम आज भी प्रभु करता है, इसमें कोई शक नहीं है। இதுல இருக்கிற அற்புதங்களை இன்றைக்கும் அந்த ஆண்டவர் செய்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. लेकिन ஆனால் ये मुझे यीशु के पास खींचना नहीं है, இது என்ன இயேசு வண்டையில இழுத்து விட கூடாது. यीशु के पास मेरे आने का मतलब क्या होना है। இயேசு வண்டையில நான் வர என்ன காரணம் இருக்க வேண்டும்? जरूर अद्भुत काम को देख के हम खींचे जाते हैं, அற்புதங்களை கண்டு இயேசு வண்டையில இழுக்கப்படுகிறது நாம் உண்மைதான். परंतु उसमें मगन होने के लिए नहीं। ஆனால் அதிலேயே களிப்போடு இருக்கல்ல. भजन संगीता का लेके क्या कहता है? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? पढ़िएगा भजन संगीता 103, சங்கீதம் 103. इस अध्याय इस वचन को हम बार बार इस्तेमाल करते हैं। இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நாம் பயன்படுத்துகிறோம். पहला और दूसरा और तीसरा पद को देखिएगा। ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை நீங்கள் பாருங்கள். हे मेरे मन यहोवा का धन्य का और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कहे। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा का धन्य का और उसके किसी उपकार का ना भूलना। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. लेकिन तीसरा पद में देखिएगा, ஆனா மூன்றாம் வசனத்தை பாருங்கள். वही तो तेरे सब अधर्म को क्षमा करता है और तेरे सब रोगों को चंगा करता है। அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். पहला स्थान किसके लिए? முதலாவது இடம் எதற்காக? तीसरा पद को फिर से देखिएगा, மூன்றாம் வசனத்தை திரும்ப பாருங்கள். जरूर बहुत सी भलाई की बातों को भजन संगीता का लेके कहता है, அநேக நன்மைகளை தொடர்ச்சியாக சங்கீதக்காரன் எழுதுகிறான். लेकिन the first and the foremost is this, लेकिन बहुमूल्य पहला वो जगह में ये लिखता है, वही तेरे सब अधर्म को क्षमा करता है, इसलिए है मेरे मन यहोवा का धन्य कर। அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டாரே, ஆகினாலே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. मेरे भाई बहन बच्चे ध्यान से सुनिएगा, இந்த பிள்ளைகளே சகோதர சகோதரிகளை கவனித்து கேளுங்கள். हम उस पद को गाएंगे, அந்த பாடலை பாடுவோமா? परम पिता की हम स्तुति गाएं। उस पद का पहला पद धन्यवाद दे उसके आसनों में आओ, लेकिन पहला पद बहुत सुंदर है। अभी देखिएगा स्वर्ग का भीड़ की दशा को मैं दिखाऊंगा, जिसको हमने 7वां अध्याय प्रकाशित वाक्य में से देखा था। இப்பொழுது அந்த பரலோகத்திலே உள்ள அந்த கூட்டத்தினுடைய அந்த காட்சியை பார்க்கலாம். அதை நான் வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே 7ஆம் அதிகாரத்திலே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். वहां भी लोग खजूर की डाली उठा के परमेश्वर की स्तुति करते थे, அங்கேயும் ஜனங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். वहां भी चिल्ला चिल्ला के कह रहे थे, அங்கேயும் ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து சொல்லுகிறார்கள். लेकिन कारण को यूहन्ना लिखता है। ஆனால் காரணத்தை யோவான் எழுதுகிறான். प्रकाशित वाक्य के 7वां अध्याय का 10वां पद, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 10வது வசனம். ध्यान से देखिएगा நன்றாய் கவனியுங்கள். क्या लिखा है, என்ன எழுதியிருக்கிறது? और बड़े सबसे पुकार कर कहती थी वो भीड़ कि उद्धार के लिए परमेश्वर हमारा जो सिंहासन पर बैठा है और मेमना का जय जयकार हो। அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். हिंदी अनुवाद बहुत सुंदर है, இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமையா இருக்கிறது. मैं 10वां पद को फिर पढ़ रहा हूं। நான் 10வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ऊंचे शब्द से बड़े शब्द से पुकार कर कहती थी वो भीड़ அந்த கூட்டம் மகா சத்தமிட்டு சொன்னார்கள், कि उद्धार के लिए हमारा परमेश्वर का जो सिंहासन पर बैठा है और मेमना का जय जयकार हो। ரட்சிப்பிற்காக நம்முடைய தேவனாய கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள், पूछिएगा, கேளுங்கள். आप उद्धार करता करके प्रभु को जानते हैं या चमत्कार करने वाला बाबा करके समझते हैं? நீங்கள் இயேசுவை இரட்சகராக அறிந்திருக்கிறீர்களா அல்லது அற்புதங்களை செய்கிற பாபா என்று அறிந்திருக்கிறீர்களா? मैं यहाँ कुछ खजूर को लाया हूँ, நான் இங்கே சில குருத்தோலைகளை கொண்டு வந்திருக்கிறேன். मैं उनको देने के लिए चाहता हूँ, நான் அவைகளை கொடுக்க விரும்புகிறேன். हमारे भाई लोगों ने बहुत मेहनत करके खजूर लाया है, நம்முடைய சகோதரர்கள் நன்றா உழைத்து பாடுபட்டு இந்த
ஓலையை கொண்டு வந்துட்டாங்க. कोई काटने नहीं देता है जल्दी। யாரும் இதை வெட்டக்கு விட மாட்டான் சீக்கிரம். और इस आराधना में से जाने समय मैं उनके हाथ में केवल डराने के लिए चाहता हूं। நான் இந்த ஆராதனையிலிருந்து போகும் பொழுது அவங்க கையில மட்டும் இதை கொடுக்க விரும்புறேன். जो यीशु को उद्धारकर्ता करके जानता है। யார் இயேசுவை இரட்சகராக அறிந்திருக்கிறாரோ, आप इसको माला पहन के जाइए, मुझे कोई गम नहीं। நீங்க அதை மாலையாக போட்டு போனா கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. या होसन्ना करते करते घर के घर जाइए, कोई बात नहीं। அல்லது ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி வீட்டு வரைக்கும் பாடிக்கிட்டு போனாலும் எனக்கு ஒரு கஷ்டம் लेकिन இல்லை. घर में जाके इसको क्रूस बना के टांग के रखना जो रोमन कैथोलिक लोग करते हैं। ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க, वे खजूर को लेते हैं அவர்கள் குருத்தோலியை எடுப்பாங்க, और क्रूस के जैसा बना देते हैं, அதை சிலுவையை மாறி அப்படி உருவாக்கிடுவாங்க, घर में जाके टांगते हैं। வீட்டுல போய் தொங்க விடுவாங்க. फिर अगले साल जब ऐश वेडनेसडे आता है ना, इसको जला के फिर राख को खाते हैं। திரும்ப சாம்பல் புதன்கிழமை வரும் இல்லையா, அடுத்த ஆண்டு அது வரைக்கும் இது காஞ்சி போயிடும். நல்லா எரித்து சாம்பல் ஆக்கி அதை சாப்பிடுவாங்க. ये रोमन कैथोलिक लोगों का तरीका है। இது ஆர்சி ரோமன் கத்தோலிக்குடைய ஜனங்களுடைய வழக்கம். उद्धार पाया हुआ लोग कहता है। ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனம் சொல்லும், ये 10वां पद को देखिए फिर से, 10ஆம் வசனத்தை திரும்ப பாருங்கள். 7 अध्याय का 10वां पद। 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். बड़े सबसे पुकार कर कहती थी, மகா சத்தமிட்டு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், उद्धार के लिए हमारा परमेश्वर जो सिंहासन पर है और मेमन जय जयकार करें। ரட்சிப்பிற்காக எங்கள் தேவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவருக்கு ஜெயம் உண்டாவதாக. इसका मतलब उद्धार पाने का मतलब अपना पुराना मनुष्य को आपने गाड़ा कि नहीं, उसको भी मैं देखूंगा। நான் இதையும் பார்ப்பேன். நீங்க ரட்சிப்பை பற்றிங்கன்னு சொல்லும் பொழுது பழைய மனுஷனை நீங்க அடக்கம் பண்ணியாஇருக்கீங்களான்னு சொல்லி பார்ப்பேன். कुछ लोग तो हाँ मैं यीशु मसीह में आया, मैं पहले ये वो सबको पूछता था, लेकिन अभी छुआ वगैरह मैं पूछता था, लेकिन अभी वो नहीं करता हूँ, मैं अभी यीशु मसीह को ग्रहण किया हूं करके कहते होंगे। சிலர் சொல்லலாம், நான் அதை வணங்கினேன், எலிய வணங்கினேன், அதை வணங்கினேன், முதலாவது இப்படிலாம் பூஜை பாட்டு செய்தேன், ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. लेकिन मैं एक ही और प्रश्न भी पूछूंगा, विशेषतः से बच्चों से पूछूंगा। விசேஷமாய் பிள்ளைகளிடத்துல அந்த இன்னொரு கேள்வியை நான் கேட்பேன். क्या तुम्हारा पुराना आदमी को गाड़ दें या अभी तक वो भी मुर्दा भी रहने दीजिए, जिंदा वाला भी रहने दीजिए, दोनों रहने दीजिए? அதாவது நீங்க சொல்லுவீங்க, பழைய ஆளெல்லாம் சாகடிச்சுட்டு ஆனா அவனையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அடக்கம் பண்ணல, உயிரோடு இருக்கிற அவனையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? उससे मैं बहुत प्यार करता हूँ। நான் அந்த பழைய ஆள் இருக்கிறான் உள்ள, அவனை ரொம்ப நேசிக்கிறேன். पुराने आदमी से मैं बहुत प्यार करता हूँ। அந்த பழைய மனுஷனை ரொம்ப நேசிக்கிறேன். पुराना आदमी का कितना सेंट लगाया, कितना पाउडर लगाया, कितना कुरमा सुरमा सब लगाया, उसको तो मैं रखना है ना। பழைய மனுஷன் இருக்கானே, எனக்கு செண்ட போடு அதை போடு அடி அடி நடிச்சு என்ன அழகா வைக்கணும் தெரியுமா? इसके लिए उसको भी रहने दीजिए। ஆகையால அவனையும் உள்ள இருக்க விட்டு. जरूर मर गया है लेकिन उसका रहने அவன் மரிச்சிட்டான், அவனுக்கு உயிர் இல்ல, ஆனாலும் கிடக்குறான் உள்ள. मैं आपसे कहने लगता हूं, आपका बाप हो या पति भी हो, मरने के बाद घर में रखने से पुलिस आपको भीतर कर देगी। நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்க அப்பாவா என்ன உங்க அம்மாவா இருந்தானே யாரா இருந்தானே மரித்த பின்பு வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தீங்க சொன்னா போலீஸ் வந்து உங்களை கைது பண்ணிரும். इसलिए मैं उनको भी देने के लिए चाहता हूं, जो कह दिया अंकल अभी अगले बार जब मुर्दा गाड़ने के समय बपतिस्मा होगा ना, हम बपतिस्मा ले लेंगे, वे भी ले जा सकते हैं। ஆகையினாலே அந்த இறந்த அந்த இதை வச்சிருக்கீங்க, அந்த ஞானஸ்தானத்தோடு அடுத்த முறை இருக்கும் பொழுது அவனை தூக்கி அடக்கம் பண்ண போறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த குருத்தோலியை நான் கொடுக்க போறேன். यीशु के पीछे हम इसलिए चलते हैं, उसने मेरे पापों के लिए मरा परंतु मुझे मेरे लिए जी उठा, इसलिए मैं उद्धारकर्ता करके समझ के उसकी उद्धार के लिए मैं उसको स्तुति और होसन्ना कहता हूं। இயேசு கிறிஸ்துவை நான் இப்படியாக அறிந்திருக்கிறேன், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு ரட்சிப்பை தர. ஆகையினாலே இரட்சகராக நான் அவரை நினைத்து ஆராதிக்கிறேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर आपसे बातचीत करने पाए। தேவன் உங்களோடு பேசுவாராக. जब मैं हिंदी नहीं जानता था, எனக்கு ஹிந்தியே தெரியாத காலத்துல, मैं छोटा संडे स्कूल में जब जाता था, நான் சின்ன சண்டே ஸ்கூலுக்கு போன காலம்,
उस समय लोगों ने हिंदी गीत सिखाया, அந்த நேரத்துல ஜனங்கள் எனக்கு ஹிந்தி பாடலை கற்றுக் கொடுத்தாங்க. अर्थ उर्थ नहीं बतलाया. அர்த்தம்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, சொல்லவும் செய்யல. मैं VBS में इस गीत को सीखा. நான் சின்ன பையனா இருக்கும்போது VBSல கற்றுக்கொண்ட ஹிந்தி பாடல். मैं जब 6 साल का था मैंने इस गीत को सीखा. நான் 6 வயது இருக்கும் பொழுது அந்த பாடலை நான் கேட்டேன், கற்றேன். मुझे इतना मालूम था हिंदी गीत गा रहे हैं. எனக்கு இவ்வளவுதான் தெரியும் இது ஒரு ஹிந்தி பாடல்னு சொல்லி. हमारे घर में कोई भी आते थे मैं गीत करके सिखाता था, मैं हिंदी जानता हूं करके. நான் எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் அந்த ஹிந்தி பாடலை பாடி நான் ஹிந்தி தெரியும் சொல்லி அவங்களுக்கு சொல்லி அடிப்பேன். वो हमारे संडे स्कूल में आजकल गाते नहीं है, आप लोग नया नया गीत बना के पुरानी गीत को भूल गए हैं. இன்றைக்கு இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அதேங்க பாடையாச்சுறாங்க. நீங்க புதிய புதிய பாடல்லாம் ஏற்றி பாடிட்டு பழைய பாடல்கள் எல்லாம் மறந்துட்டீங்க. आप पूछे होंगे कौन सा गीत अंकल, நீங்கள் கேட்கலாங்கள் அது என்ன பாட்டுன்னு சொல்லி. मैं आपको बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். कौन सा गीत मालूम है? அது என்ன பாடல் தெரியுமா? खुशी खुशी मनाओ, खुशी खुशी मनाओ, बोलो बोलो मसीहा की जय जय जय, बोलो बोलो मसीहा की जय जय जय. मेरे लिए आया, मेरे लिए जिया, मेरे लिए यीशु ने दुख उठाया, मेरे लिए मरा गया, मेरे लिए गाड़ा गया, मेरे लिए मरा गया, मेरे लिए गाड़ा गया, मेरे लिए फिर जी उठा मेरा मसीही. मैं मसीह का हूँ, तुम मसीह के हो, खुशी खुशी मनाओ, खुशी खुशी मनाओ, बोलो बोलो मसीहा की जय जय जय, बोलो बोलो मसीहा की जय जय जय. उस समय गीत का अर्थ मालूम नहीं. அந்த நாள்ல இந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. मैं जब BBS खत्म हुआ, VBS முடிந்த உடனே बाहर आया, வெளியே வந்தேன். एक लड़का मुझसे लड़ रहा था. ஒரு பையன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். मैंने उसको 2 मुक्का मार के खुशी खुशी मनाओ मैं गा रहा था. मुझे मालूम नहीं था. 2 குத்து போட்டுட்டு அவனை குஷி குஷி மனாவும் நான் பாடிக்கிட்டு இருந்த அர்த்தம் தெரியாது எனக்கு. क्योंकि मारा गया मारा गया मारा गया. ஏனென்றால் மாராகயா அடிக்கப்பட்டார் அந்த அடியை தான் நான் கொடுத்தேன். किसी से मैंने पूछा कि मारा गया मारा का मतलब क्या होता है? அதனால நான் கேட்டேன் மாராகயான்னு சொல்லி என்ன அர்த்தம்? मारा गया. तो इसलिए मैंने जब गुस्सा आया लड़के अपने दोस्त के ऊपर, मारा गया मैं मुक्का. ஆகையினால என்னுடைய நண்பன் அவனுக்கு மேல கோபம் வந்த உடனே மாராகயான்னு சொல்லி போட்டு அடிச்சேன். उन दिनों के गीतों में पूरा सुसमाचार पाया जाता था. அந்த நாள்ல உள்ள பாடல்ல முழு சுவிசேஷ பிரசங்கமே இருந்தது. छोटी सी गीत है சின்ன பாடல், और तमिल बोलने वालों के बीच में सिखाया जा रहा है. தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு இது கற்றுக் கொடுக்கப்பட்டது. लेकिन एक छोटी सी गीत के अंदर पूरा सुसमाचार. சிறிய பாடல் அதுக்குள்ள பெரிய சுவிசேஷ आइए பிரசங்கம். हम सब कोई बच्चे बड़े सब कोई गाएंगे, ताली बजा के गाएंगे. கரங்களை தட்டி பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் பாடலாமா? बगल वाला को थोड़ा सा मारना नहीं है कि डालियां उठा के प्रभु को स्तुति करते थे, कारण वे उद्धार के अनुभव को दिखा रहे थे. பரலோகத்திலும் குருத்துவளை பிடித்துக்கொண்டு ஜனங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களது ரட்சிப்பின் அனுபவத்தை அல்லது ரட்சகரை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். एक और बात को दिखाने के लिए चाहते हैं. இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். मरकुस सुसमाचार 11वां अध्याय है. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 8 से लेकर 10वां पद तक ये घटना पाई जाती है. 8 to 10 வரை இந்த சம்பவம் இருக்கிறது. Mark 11 chapter verse 8 to 10. मरकुस 11 अध्याय 8 से 10 तक मैं पढ़ रहा हूँ. वासिक्रेन. मैं बहुतों ने अपने कपड़े मार्ग में बिछाए और उन्हें खेतों में से डालियां काट काट कर फैला दी. अनेक तंगल वस्त्रங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். और जो उसके आगे आगे जाते और पीछे पीछे चले आते थे, पुकार पुकार कर कहते जाते थे कि होसन्ना, धन्य है वो जो प्रभु के नाम से आता है. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் होसन्ना, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். 10वां पद, हमारा पिता दाऊद का राज्य जो आ रहा है धन्य है आकाश में होसन्ना. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். आपने यहाँ देखा, நீங்கள் இங்க பாத்தீங்களா? जो आगे चल रहे हैं पीछे चल रहे हैं सब होसन्ना कर रहा है. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் எல்லாரும் ஹோசன்னான்னு சொல்றாங்க. मैं यहाँ एक बात को समझता हूँ. நான் இங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறேன். इन लोगों को यीशु के बारे में उतना जानकारी नहीं है. இவர்களுக்கு இயேசுவை குறித்த அறிவு இல்லை. और दाऊद का राज आ रहा करके कहते हैं. இவர்கள் சொல்கிறார்கள் தாவீதின் ராஜ்யம் வருவதாக. आकाश में होसन्ना कहते हैं. உன்னதத்திலே ஹோசன்னா என்று சொல்கிறார்கள். लेकिन ये लोग क्यों होसन्ना गा रहे थे? ஆனால் இவர்கள் ஏன் ஹோசன்னா பாடினாங்க? देखा देखी.
கண்டு அடுத்தவனை பார்த்து காப்பி அடிச்சு इसने किया मैं भी किया, அவனும் சொல்றான் நானும் சொல்றேன். इसने पूजा में सेब लाया मैं भी पूजा में सेब, இவனும் பூஜையில ஆப்பிள கொண்டு வந்தா நானும் பூஜையில ஆப்பிள படைக்கிறேன். ये भी तरबूजा लाया मैं भी तरबूजा, இவனும் தர்பூசணி கொண்டு வந்தா நானும் தர்பூசணியை படைக்கிறேன். ये भी तरबूजा करके सामने टांग दिया था कि किसी के नजर नहीं लगे, हम भी लगा दिए। இவனும் பூசணிக்காய மேல வெட்டி தொங்க விட்டுட்டான், யாரு கண்ணு பட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் பூசணிக்காய வெட்டி வீட்டு மேல தொங்க விட்டுட்டேன். उसने भी रस्सी बांधा, हम भी रस्सी बांध ली। அவனும் கயிறை கட்டி இருக்கான், நானும் கயிறை கட்டி இருக்கிறேன். दुनिया में ये गंदगी फैल रही है, உலகத்துல இந்த அசிங்கம் பரவிட்டு இருக்குது. वो अपने को LGBTQ कहते हैं, LGBTQ ன்னு சொல்றாங்க, அவங்க लेस्बियन சொல்றாங்க. लड़की के साथ, அதாவது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட உறவு, लड़का के साथ, பையன் இன்னொரு பையனோட உறவு. यहाँ लगाने का मतलब இங்கே தொங்க விட்டுருந்தான்னு சொன்னா न केवल लड़की के साथ, அது பையன் பொம்பளை பிள்ளையோட கூட தொடர்பு மாத்திரமல்ல, பையனோடோ பொம்பளை பிள்ளையோட அல்ல, हमको जानवर भी ठीक है, எனக்கு மிருகம்னாலும் எனக்கு பரவாயில்லை. इतनी अशुद्धता फैल रही है दुनिया में, இவ்வளவு ஒரு அசிங்கம் உலகத்துல பரவுது. मेरे बच्चे, என் பிள்ளைகளே, जवानी में होशियार हो जा, வாலிபத்திலேயே எச்சரிக்கையா இருந்து விடு. आप किसी को देखा देखी में ना कर सकते हैं, அவன் செய்றான் இவன் செய்றான்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யாதே. ना दुनिया को दिखा सकते हैं। உலகத்துக்கு அதை அப்படி செய்து காண்பிக்க முடியாது. उसने कहा मुझे मालूम नहीं था, तुरंत बोल दिया क्या भैया मालूम ही नहीं था, हाँ, हमको देखने वाला क्या सोचा होगा। உடனே பயந்து கிடந்து அண்ணன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கலத்த ஆரம்பிச்சான். My Bible says marriage is honorable. बाइबल बताती है ये शादी के बारे में, ये शादी जो है आदरणीय है. एक लड़का एक लड़की के साथ शादी कर सकता, ஒரு பையன் ஆண் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளலாம். हमारे गुजरात की एक लड़की अपने से शादी कर ली, अपने में। நம்முடைய குஜராத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னிலே தானே திருமணம் செய்து கொண்டாள். What does it mean? इसका मतलब क्या हुआ? हमको पुरुष का दरकार नहीं है, எனக்கு ஆம்பளையே வேண்டாம், मैं ही सब कुछ हूँ, நான் தான் எல்லாம். मैं गलत नहीं कह रहा, हमारे हिंदुस्तान की बात कर रहा हूँ। நான் தப்பா சொல்லல, இந்தியாவில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். 2 लखनऊ के लड़के भाग निकले घर से, 2 லக்னோவை சேர்ந்த பசங்க வெளியே ஓடுனாங்க, வீட்டை விட்டு போனாங்க. कनाडा में जाके शादी किया, அவங்க போய் கனடாவுல போய் திருமணம் பண்ணாங்க. लड़का से शादी किया। பையன் திருமணம் பண்ணனா. जब मैं जर्मन में गया था, நான் ஜெர்மனுக்கு போன போது वहाँ एक टीचर से मुलाकात की, அங்கே ஒரு டீச்சரை நான் சந்தித்தேன். टीचर का जेल में डाला गया, அந்த டீச்சரை ஜெயில்ல போட்டாங்க. अच्छे टीचर थी, நல்ல டீச்சரா இருந்தாள், बहुत अच्छी थी, நல்ல பெண்மணியா இருந்தாள், प्रभु की थी, ஆண்டவருடையவள். उससे पूछा गया, அவளிடத்துல पूछा था, நான் அவளிடத்துல கேட்டேன், क्यों? ஏன்? उन्होंने कहा मैंने अपने बच्चों से, छोटे बच्चे से माँ बाप का फोटो लाना, நான் என்னுடைய ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளிடத்துல உங்களுடைய அப்பா அம்மாவுடைய போட்டோவை கொண்டு வான்னு சொன்னேன். और लड़की जो 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 हमारे घर में जो हमारे क्लास में थी, वो 2 औरतों को फोटो को लाई थी। எங்க வீட்ல இருக்கிற அந்த என்னுடைய கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை 2 பெண்களுடைய போட்டோவை கொண்டு வந்த. அப்பா அம்மாவை கேட்கும்போது பெண்கள். मैंने उससे डांट के कहा, अरे तुम माँ बाप का फोटो लाओ। நான் அவளை கொஞ்சம் அதட்டி திட்டி சொன்னேன், அப்பா அம்மா போட்டோவல நான் கேட்டேன். वो घर गई, அவ வீட்டுக்கு போனாள். घर में जाके जो उनको पालन पोषण कर रहे हैं उससे बोली, அவளை பராமரிக்கிற வளர்க்கிற அந்த பேரிடத்துல அவள் சொன்னாள். वे दोनों चले आए, அந்த 2 பேருமே வந்தாங்க ஸ்கூலுக்கு. प्रिंसिपल साहब के पास गए, பிரின்சிபலுக்கு முன்னால போனாங்க. ये हमारे बच्ची का अपमान कर दिए हैं, இவள் என்னுடைய மகளை அவமானப்படுத்தி விட்டாள் டீச்சர். हम दोनों मियां बीबी हैं, நாங்க கணவன் மனைவியா இருக்கிறோம். अरे तुम दोनों लड़की हैं। நீங்க 2 பேரும் பஞ்சாதி ஆயிட்டப்பா. उन्होंने कहा हमको चर्च में शादी हुई है, அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஆலயத்துல திருமணம் நடந்தது, हमारा मैरिज सर्टिफिकेट இது है, எங்களுடைய திருமண சான்றிதழ், हम लोग मियां बीबी हैं। நாங்க புருஷன் மனைவியா मियां இருக்கிறோம். बीबी कैसा हो सकता, 2 लड़की कैसा मियां बीबी हो गया? இது எப்படி 2 பெண்ணு 2 பொம்பளை பிள்ளை புருஷன் மனைவி எப்படி? कान खोल के सुन लो, செவிகளை திறந்து கேளுங்கள். इसको कहने के वजह से वो टीचर को जेल डालना पड़ा जर्मनी में। ஜெர்மனில இந்த டீச்சருக்கு இதை சொல்லுவதினால அல்லது சொன்னதினால ஜெயில்ல நேரம் செலவழிக்க வேண்டியதாயிடுச்சு. हमारे हॉस्टलों में, நம்முடைய ஹாஸ்டல்ல, हमारे टीचरों के बीच में, நம்முடைய டீச்சர்களுக்கு மத்தியில, हमारे लड़कों के बीच में நம்முடைய பசங்களுக்கு மத்தியில इस प्रकार की गंदगी होने का संभावना है, होशियार। இப்படிப்பட்ட அசிங்கமோ அல்லது நாற்றமோ எடுக்க வாய்ப்புகள் ஏராளம் வரும். எச்சரிக்கையாயிருங்கள். बाइबल बतलाती है परमेश्वर ऐसे कामों से घृणा करता है। வேதம் சொல்கிறது தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளிலே
கிரியைகளை வெறுக்கிறார். अगर आप में से उस प्रकार का विचार उत्पन्न होता है, உங்களிலே யாருக்காவது இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றுகிற போது, ये गलत संबंध में आने की, அல்லது தவறான தொடர்பு கொள்ளும் போது, ये गलत संयोग करने की बातें चली आती है, அல்லது தவறான ஒரு செக்சுவல் தொடர்பு சொல்லக்கூடிய வரக்கூடிய காலம் வரும்போது, याद रखो परमेश्वर उसे घृणा करता है। நன்றாய் மனதில் வைங்கள், தேவன் அதை அருவருக்கிறார். उसमें हो के तुम परमेश्वर के लिए एक घृणित वस्तु बन जाते हो, जबकि प्रभु तुमको पवित्र लोग करके अलग किया। பரிசுத்த ஜாதி பரிசுத்தமானவன் என்று சொல்லி தேவன் உங்களை பிரித்திருக்கிற வேளையிலே நீ ஒரு அருவருக்கப்பட்ட மிருகம் என்று சொல்லி எண்ணப்படுவாய். वहां पर देखिएगा, அங்கே பாருங்கள், प्रकाशित वाक्य 7वां अध्याय को खोलिए मेरे साथ। என்னோடு தருவங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். वहां पर उन झुंड के बारे में क्या लिखा है? அந்த கூட்டத்தாரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? स्वर्ग में रहने वाला झुंड के बारे में क्या लिखा है? பரலோகத்திலே காணப்பட்ட கூட்டத்தை குறித்து என்ன இருக்கிறது? 13वां पद को पढ़िएगा, 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். इस पर प्राचीन में से एक ने मुझसे कहा, ये सुवेद वस्त्र पहने हुए कौन है और कहां से आए हैं? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். बातों को थोड़ा ध्यान से सुनिएगा। காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். 14 पद में लिखा है, 14ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது, उसको क्या उत्तर मिल रहा है? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? मैंने उससे कहा, हे स्वामी तू ही जानता है। उसने मुझसे कहा, ये वे हैं जो उस बड़े क्लेश में से निकल कर आए हैं। उन्होंने अपने अपने वस्त्र मेमने के लहू में धोकर सफेद किए हैं। அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கு தெரியுமே என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. स्वर्ग में कौन खजूर धरने का लायक रहते हैं? பரலோகத்திலே யார் இந்த குருத்தோலை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியவான்? जो यीशु मसीह के लहू से अपने जीवन को धोके उसको उजाला बनाने वाले। இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவன் தோய்க்கப்பட்டவன், அதனாலே வெண்மையாக்கப்பட்டவன் தான் இந்த குருத்தோலையை பிடிப்பான். भूलिए मत, மறந்து விடாதீங்கள். बिना पवित्रता परमेश्वर का देखना अनहोना है करके बाइबल में बतलाती है। வேதம் நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். इसलिए प्रभु के वचन में क्या, जैसा मैं पवित्र हूं वैसे तुम भी पवित्र बनो करके बाइबल बतलाती है। ஆகையால வேத வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். These people, यहाँ इस लोगों को हम देखिए, उद्धार पाए हैं। நாங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். हमारा वस्त्र को यीशु मसीह के खून से धो के श्वेत किए हैं। எங்களுடைய வஸ்திரங்களை இயேசுவின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் நாங்கள். एक और बात को भी उसमें दिखाने के लिए मैं चाहता हूं। இன்னொரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். वे कौन है? அவர்கள் யார்? जो स्वर्ग में खजूर धराने के लिए किसका हक है? பரலோகத்திலே குருத்தோலையை பிடிக்க யார் பாத்திரவான்கள்? लिखा है, बड़े क्लेश में से निकल कर आए। மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வெளியே வந்தவர்கள். बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आपके जीवन में कुछ क्लेश होता है? உங்க வாழ்க்கையில பெரிய உபத்திரவம் எது நடக்குதா? हाँ, இருக்குது. क्या होता? என்ன நடக்குது? बगल वाले हमको करती है। பக்கத்துல உள்ள அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து சொல்லிட்டான். जब मैं क्लास आती है ना, बगल वाली आती है, यही उपद्रव हो गया हम लोगों का। எனக்கு இதுதான் எங்களுக்கு பெரிய உபத்திரவம். நான் கீழ கிளாஸுக்குள்ள வரும்பொழுது பக்கத்துல உள்ளவன் என்னை சீன்றான் வாயினால. अरे बाप, कितना बड़ा क्लेश सह பாடி, रहे இது எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை நீங்க சகிச்சிருக்க தெரியுமா? भाई लोग भी कहते हैं कभी कभी, சகோதரர்களும் சில நேரம் சொல்லுவாங்க, आई एम डीपली हर्ट। मैं गहरा चोट पाया हूं. क्यों? ஏ, आपने मेरे बारे में उससे कहा था ना, நீங்க என்ன குறித்து அங்க சொன்னீங்கல்ல அவர்ட்ட, इसलिए डीपली हर्ट हो गया। ஆகையினால உள்ள பெரிய காயம் வந்துச்சு எனக்கு. इसी को अगर क्लेश समझेगा तो दुनिया में आपके जीने लायक नहीं है। நீங்க இதத்தான் உபத்திரவம் நினைச்சீங்க சொன்னா உலகத்துல நீங்க வாழ்வதற்கு ஒண்ணும் இல்ல. कुत्ता रास्ता में जाता है, நாய் வழியில போயிட்டே இருக்குது, बगल में स्कूटर वाला थोड़ा सा धक्का दे के चले जाता है, कुत्ता कैंग करता, जरूर मारता मैं उसका। பக்கத்துல உள்ளவே ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் அந்த நாயை இடிச்சிட்டான், அவ்வளவுதான், அது ஏன்னு சொல்லி ஒரு சத்தம் போடுது,
ஆமா போடும். लेकिन स्कूटर वाला फिर लौटता है ना, ஆனா அந்த ஸ்கூட்டர்காரன் திரும்ப வாரான் பாருங்க. ये कुत्ता देखते रहता है, இந்த நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும் அவனை. அது வா வா வான்னு சொல்லி கொலைக்க अरे ஆரம்பிச்சிடும். उस समय उधर एक गाड़ी आ रही थी, तुमको भी बचाना था, वो गाड़ी को भी बचाना, अपने को बचाना, थोड़ा रगड़ के चला गया था, क्या हो गया? எப்பா அந்த நேரத்துல போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க வண்டி வந்தது, நீனும் அடிபட்டுற கூடாது நானும் விலகி போன்னு சொல்லி லேசா தொட்டிச்சியா வண்டி, அவ்வளவுதானே. அதுல உனக்கு என்ன ஆயிடுச்சு? मैं कभी कभी उन कुत्तों को डांटता हूँ, நான் सुनो, சில நேரங்களில் நாயை திட்டுவேன், ஏ கேளு. क्योंकि मैं पहले जब मोटरसाइकिल चलाता था ये बातें होती थी, इसलिए अनुभव से मैं बोल रहा हूँ. ஆகையால முதல்ல மோட்டார் சைக்கிள் ஓட்டும் பொழுது எனக்கு இந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன். किसी कुत्ता से उसको कुछ चोट वोट नहीं लगा, थोड़ा सा रगड़ के गया बस. நாய் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பெரிய அடிபட்டு காயெல்லாம் வரல, லேசா தொட்டுட்டு வண்டி போயிட்டு, அவ்வளவுதான். இந்த लौटने समय तक कुत्ता खाएगा पिएगा नहीं, इंतजार करेगा, आएगा ना इसी रास्ता से ना आएगा. அது திரும்பி வர்ற வரைக்கும் நாய் ஒண்ணும் குடிக்காது சாப்பிடாது, வருவான் போடணும்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கும் ரெடியா. हाँ, तो ये वाह 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 वाह, मैंने कहा क्या हो வரும்போது गया? வா வா வான்னு கொலைக்க ஆரம்பிச்சிரும். எப்பா என்ன ஆச்சு உனக்கு? तुमको तो मुआया नहीं, உன்னை நான் கொல்லக்க ஒண்ணு வரலையே, गिराया नहीं, அல்லது கீழே தள்ளலையே உன்னை. तुमको बचा लिया, उस गाड़ी से हमको भी बचाया. அந்த வண்டி வந்துச்சு, நீனும் தப்பிட்ட நானும் தப்பிட்ட, லேசா தொட்டுட்டு, அவ்வளவுதானே. तुमको बब बब कहते हैं. இப்ப ஏன் போட்டு குறைச்சிட்டு எடுக்கிற? बगल वाला का चेहरा देख के बोलिएगा. பக்கத்துல உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், முகத்தை பார்த்து. आप ही की कहानी चल रही है, உங்க கதை தான் இங்க பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது, आप ही की कहानी चल रही है. உங்க கதை தான் இங்க சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. चुप, கொலைக்காத. हमेशा मैं इस उदाहरण को बतलाता हूँ. எப்பொழுதுமே நான் அந்த உதாரணத்தை சொல்லுவது உண்டு. हमारे पास एक ड्राइवर था एडविन नाम करके. எட்வின் சொல்லி நம்ம மத்தியில ஒரு வண்டி ஓட்டுநர் இருந்தாரு. अब एडविन हमारे पास ड्राइवर था, எட்வின் நம்ம இடத்துல டிரைவரா வேலை செஞ்சாரு. वो गाड़ी के चाबी लेने के लिए दीदी के पास, रूपा दीदी के पास आएगा. அவர் வண்டி சாவியை வாங்குவதற்காக ரூபா அக்கா வீட்டு வருவாரு, வீட்டுக்கு வருவாரு. हमारे घर में एक पोमरिन कुत्ता रहा, அந்த நாள்ல பொமரின் ஒரு நாய் எங்க வீட்டுல வளர்த்து வந்தோம். बहुत प्यारा ही कुत्ता, ரொம்ப பிரியமான நாய். सबको देखे कहेगा, खेलेगा, सबके साथ खेलेगा. எல்லார்ட்டையும் நல்லா விளையாடும், பாசமா போய் நிற்கும், வாலாட்டும், நல்லா இருக்கும். क्योंकि मैं हमेशा कहता था अपने बच्चों से, இரண்டா நான் என்னுடைய பிள்ளைகளிடத்துல எப்பவுமே சொல்லுவேனா, हमारा घर सबके लिए खुला है, எங்க வீடு எல்லாருக்கும் திறந்திருக்கு, इसलिए हमारे घर में ऐसा कुत्ता होना चाहिए, जो भी आएगा, चोर भी आए थोड़ा पहुंच हिला के स्वागतम करना चाहिए. நம்ம வீட்டுல அப்படிப்பட்ட நாய் தான் இருக்கணும். திருடனே வந்தாலும் அது கொலைக்க கூடாது, வால் அப்படியே ஆட்டுற மாதிரி தான் அந்த நாய் இருக்கணும். वो कुत्ता ऐसे ही करती थी. அந்த நாயும் அப்படித்தான் செய்து வந்துச்சு. लेकिन एडविन जो ड्राइवर था वो आएगा ना, वो इतना चिल्लाएगी, उसको काटने के लिए जाएगी, पता नहीं. तो एक दिन मैंने एडविन से पूछा क्या, ஆனால் எட்வின் வரும்போதெல்லாம் இந்த நாய் கொலைச்சு கடிக்கிற மாதிரி போகும், சத்தம் போட்டுட்டு இருக்கணும். ஒரு நாள் இதை பார்த்துட்டு நான் எட்வினை கூப்பிட்டு கேட்டேன், पागल हो जाता था. அது பைத்தியம் மாதிரி ஆயிரும். तो मैंने एडविन से पूछा, क्यों तुमको केवल देके इतना हल्ला कर? எப்பா ஒன்ன பார்த்து மட்டும் ஏன் இந்த நாய் சும்மா இருக்க மாட்டேங்குது? भैया क्या कहें, அண்ணே நான் என்ன சொல்ல வர்றதுன்னு தெரியல. छोटा में से वहां दक्षिण में ट्रेन में लाए थे ना. அண்ணே நீங்க சின்ன அந்த நாய்க்குட்டியை சின்னதா இருக்கும்போது ட்ரெயின்ல வெளியே தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்தீங்கல்ல, बहुत सुंदर था, நல்ல அழகா இருந்துச்சு. அப்போ मैं देखा ये कितना तेज है. நான் நினைச்சேன் இது எவ்வளவு வீரியம் உள்ளது. उसको पोंछ पकड़ के थोड़ा सा खड़ा किया था बस. நான் வாலை பிடிச்சிட்டு அப்படியே தூக்குனேன். उसी दिन से ये परेशान है हमसे. அந்த நாள்ல இருந்து எனக்கும் அதுக்கும் சண்டை. हमारे पास वो कुत्ता 7 साल था, அந்த நாய் எங்க வீட்டுல 7 வருஷம் இருந்துச்சு. एडविन 5 साल था. எட்வின் கேம்பஸ்ல 5 வருஷம் தான் இருந்தாரு. लेकिन जब तक वो एडविन का, इसलिए वो भीतर आता नहीं था. वो चर्च में से, वहाँ चैपल में से खड़ा होके, भैया चाबी दीजिए. ஆகையினால அவர் வீட்டுக்கு உள்ளலாம் அங்கெல்லாம் வரமாட்டாரு. சேப்பல் இருக்குல்ல, சேப்பல்ல வெளியே நின்னுட்டானே சாவி தாங்கன்னு கேட்பாரு. बगल वाला से हाथ पकड़ के पूछ लीजिए, பக்கத்துல கரங்களை பிடித்து இன்னொருக்கா கேட்டுருங்க, किसी ने कभी चोट दिया था, யாரோ ஒருத்தன் காயத்தை கொண்டு வந்தானா, भूल सकी है कि नहीं? या மறந்துட்டியா அந்த காயத்தையா இல்லையா? जब देखेंगे बो बो बो. ये लोगों के बारे में लिखा है, बड़े क्लेश से निकले हुए थे. இந்த ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். अच्छा से बगल वाला का हाथ हिला के बोलो, நல்ல பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து குலுக்கி சொல்லுங்க, क्लेश को कुछ नहीं समझो. உபத்திரவத்தை ஒண்ணும் எண்ணாதப்பா. क्योंकि ஏனென்றால்
क्लेश सहने वालों के लिए ही உபத்திரவங்களை சகிக்கிறவர்களுக்கு தான் हाथ में खजूर दिया गया। கரங்களிலே குருத்தோலை கொடுக்கப்படும்। विश्वास करने वाला एक जोरदार हालेलुया बोले। விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? तो मैं आज यहाँ पर हमारे भाइयों को दूंगा वहां पर खड़ा होने के लिए कुछ खजूर के साथ। ஆகையினாலே இந்த சகோதரர்கிட்ட சொல்லுவேன், அங்கே வாசல்ல கொஞ்சம் நின்னுக்கிடுங்க இந்த குருத்தோலையில வச்சுக்கிட்டு। यहाँ यहीं खड़ा रहे। சார் இங்கேயே தான் அவங்க நிப்பாங்க। आप आके मैं उद्धार पाया हूँ, நீங்க இங்க வந்து நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், इसलिए यीशु मसीह पर विश्वास करता हूँ, ஆகையினால இயேசுவின் மேல விசுவாசம் यीशु கொள்ளுகிறேன், मसीह के जय जयकार करता हूँ। இயேசு கிறிஸ்துவை நான் ஆர்ப்பரிக்கிறேன்। नंबर 1। இது முதல் பாயிண்ட்। नंबर 2, இரண்டாவது பாயிண்ட், मैं यीशु का लहू से अपना वस्त्रों को साफ किया हूँ। இயேசுவின் ரத்தத்தினால் என்னுடைய ஆஸ்தியை அல்லது வஸ்திரத்தை நான் துவைத்திருக்கிறேன்। अर्थात वस्त्र को मैं जीवन को साफ किया हूँ। என்னுடைய அங்கி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம் ரத்தத்தினாலே நான் துவைக்கப்பட்டிருக்கிறேன்। उसी के धार्मिकता का मैं पहना हूँ। அவருடைய நீதியை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன்। तीसरा, மூன்றாவது, कितना भी क्लेश आए எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் मैं स्तुति करूंगा, நான் துதிப்பேன், स्तुति करूंगा। நான் துதிப்பேன்। और एक बात को मैं कहूंगा, இன்னொரு காரியத்தை சொல்லுவேன்। 15वां पद को पढ़िएगा, 15வது வசனத்தை வாசியுங்கள்। 15वां पद को पढ़िएगा। 15 प्रकाशित वाक्य 7 अध्याय का 15वां पद। வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம்। इसी कारण वे परमेश्वर के सिंहासन के सामने हैं और उसके मंदिर में दिन रात उसकी सेवा करते हैं, और जो सिंहासन पर बैठा है वो उनके ऊपर अपना तंबू तानेगा। ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவு பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள்। சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்। प्यारो, பிரியமானவர்களே, यहाँ एक खास बात लिखी गई है। இங்கு ஒரு முக்கியமான விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது। क्यों वे कहते हैं? அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள்? प्रभु उनके तंबू में रहे रहने के लिए, उनके बीच में मंडलाने के लिए बहुत पसंद करने वाला है। தேவன் அவர்கள் மத்தியிலே வீற்றிருக்க, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவ அதிக பிரியமாயிருக்கிற தேவன்। God wants to dwell among us. परमेश्वर चाहता है कि हमारे मध्य में चलता फिरता नजर आए। भाई वेस्ली ने बहुत सुंदर गीत को गाया, जिसको हम लोग तमिल में हिंदी में भी अनुवाद किए, लेकिन मुझे मालूम नहीं है। தமிழிலே சகோதரர் வெஸ்லி அவர்கள் பாடின பாடலை இந்தியிலே மொழிபெயர்த்திருக்கிறோம், எனக்கு அது தெரியவில்லை। तमिल में गाऊंगा, बाद में फिर क्वायर अगर हिंदी में गाएंगे। நான் தமிழிலே பாடுவேன், பிறகு அந்த கொயர் அதை இந்தியிலே பாடுவார்கள்। இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், மாरे मध्य में तुझे रखना है और साथ साथ चलना है प्रभु, हमारे मध्य में रहना है। எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ண வேண்டும், हमारे मध्य में रहना है। எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும்। चेक योर फैमिली लाइफ। आपके पारिवारिक जीवन को जांचिए। परिवार में चैन 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 लड़ाई करते रहेगा, बच्चा रहना नहीं चाहता, फिर परमेश्वर कहाँ रहेगा? பிள்ளைகளை நீங்களே வீட்ல பெரிய ஆளுக்கு சண்டை போட்டுருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைகளே வீட்ல இருக்க விரும்பலன்னு சொன்னா அந்த தேவன் வந்து எங்க வாசம் பண்ண விரும்புவார்? आपके बच्चों में से कई लोग खेलते रहता, क्यों मालूम है? உங்களுடைய வீட்ல பிள்ளைங்க வீட்ல தரிக்காம வெளியில விளையாண்டுட்டு இருக்கான், ஏன் தெரியுமா? मैंने एक दो बच्चन से पूछा था, நான் ஒன்று ரெண்டு பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன், अरे घर नहीं जाओगे बेटा? எப்பா நீ வீட்டுக்கு போறது இல்லையா? हमेशा मैं खेलते देखता हूँ, எப்பொழுதுமே இந்த கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு கிடக்குறீங்க। अंकल घर में माँ बाप लड़ते रहता, उन लोग लड़ने दीजिए, हम यहाँ खेलते रहेंगे। அங்கிள் வீட்ல அப்பா அம்மா எப்பவுமே சண்டை போட்டு இருப்பாங்க, நான் நீங்க விளையாட விட்டுருங்க। நீங்க पेरेंट्स लिसन, माँ बाप आप सुन ले,
You may think your child is small, आप सोचेंगे मेरा बच्चा अभी छोटा है, but देखता है ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பான் ये माँ बाप क्या करता है. எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. पैसा के लिए लड़ाई, பணத்துக்கு சண்டை, घर के लिए लड़ाई, வீட்டுக்கும் சண்டை, कपड़ा के लिए लड़ाई, உடைக்கு சண்டை, और माँ बाप के लेके लड़ाई, இன்னும் வெளியில எல்லாரையும் பேரை சொல்லி அவங்களுக்காக சண்டை, फोन को लेके लड़ाई. போனை வச்சுக்கிட்டு சண்டை. तुम किसको फोन किया, हम किसको फोन किया, तुम्हारा फोन में ये आया, वो फोन में. अरे क्या लड़ते हो. वो भी देखता है हमारा फोन में कोई लेता नहीं है. बच्चा देखता है मेरा फोन में कोई बुलाता नहीं है. அம்மா இவனை பார்த்து எந்த போன்ல என்ன மெசேஜ் வந்திருக்குது, இவன் அவனை பார்த்து ஒன்றை யார் பேசினா அந்த பிள்ளையும் பார்த்து அந்த Listen. போனை வாங்கிட்டு, நன்றாய் கவனியுங்கள். Can God dwell among you when you are here? Then you can dwell in His presence there, carrying the new leaf over there in heaven. जब आप यहां रहते रहते धरती पर परमेश्वर अगर बीच में वास कर रहा है, मध्य में रह रहा है, तब यह संभव है कि वहां स्वर्ग में जाकर के आप इस खजूर की उस डाली लिए हुए वहां उसके सम्मुख में जय जयकार कर सकते हो. मैं अपने प्रार्थना जीवन के बारे में कहूंगा. நான் என்னுடைய ஜெப வாழ்வை குறித்து சொல்லுவேன். Lord, your presence must be in my house all the time. हे प्रभु आपकी उपस्थिति मेरे घर के अंदर हमेशा के लिए हो. There must be your presence in the church. और कलीसिया में भवन में आपकी उपस्थिति रहे. And your presence must be in the whole campus. और इस पूरे हाथा भर में आपकी उपस्थिति रहे. विश्वास करें ना करें मैं रो के प्रार्थना करता हूँ. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் நான் அழுது கொண்டு ஜெபிக்கிறவன். किसी की लड़ाई या किसी की गंदी बातों को मैं सुनता हूँ, मैं प्रभु के सामने जाके रोता हूँ, हे प्रभु come down and dwell among us. யாராவது ஒருவர் அழுகிற அல்லது சண்டையிடுகிற சத்தத்தை எனக்கு கேள்விப்பட்டாலே मैं इस प्रकार उनसे परमेश्वर से विनती करता हूं, हे प्रभु हमारे बीच में आके तू वास किया करे. जो भीड़ यीशु को धरती में होसन्ना होसन्ना करके चिल्ला के राजा के रूप में ले गया. எந்த கூட்டம் இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்தில் இருக்கும்போது ராஜா வண்டையில கூட்டி போயிட்டோ ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி यीशु के आंसुओं को देख नहीं सका. இயேசுவினுடைய கண்ணீரை அந்த கூட்டம் காணவில்லை. घर में जाके लूका रचित सुसमाचार 19 अध्याय का पढ़ लीजिएगा. வீட்டுக்கு போய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். यीशु के सामने पीछे होसन्ना होसन्ना करके लोग चिल्ला के महिमा कर रहे थे. இயேசுவுக்கு முன்னால பின்னால ஒரு பெரிய கூட்டம் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் தான். लेकिन जब यरूशलेम के निकट आया यीशु, ஆனால் எருசலேமுக்கு சமீபமாய் இயேசு வருகிற போது उस शहर को देखे रोया करके लिखा है. வசனம் சொல்கிறது இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ये लोगों को यीशु का बोझ मालूम नहीं. அந்த ஜனத்துக்கு இயேசுவுக்குள்ளே இருந்த பாரம் துக்கம் தெரியவில்லை. यीशु के अंदर जो दुख है आंसू है उसको देख नहीं रहा. இயேசுவுக்குள்ளே இருந்த கண்ணீரோ அல்லது துக்கமோ அவர்களுக்கு தென்படவில்லை. ये धरती की बात है. இது உலகத்தில் இருந்த ये காரியம். धरती की ओसन्ना की गीत है. இது பூமியாயில ஓசனா பாடல். लेकिन स्वर्ग की बातों को देखिए. ஆனால் பரலோகத்தில் உள்ள காட்சியை பாருங்கள். पढ़िएगा 7वां अध्याय, வாசியுங்கள் 7வது அதிகாரம். प्रकाशित वाक्य 7वां अध्याय, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 16 और 17 पद. 16 17 வசனங்கள். 16 और 17 पद. 16 17 வசனங்கள். वहां का भीड़ के लिए क्या रखी हुई है? அங்க இருக்கிற கூட்டத்திற்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? वे फिर भूखे और प्यासे ना होंगे. இவர்கள் இனி பசிவடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை. नंबर 1, ஒன்று, वे भूखे और प्यासे नहीं होंगे. பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை. नंबर 2, இரண்டாவது, ना उन पर धूप ना कोई तपन पड़ेगी. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. 17, 17வது வசனம், क्योंकि मेमना जो सिंहासन के बीच में है उनकी रखवाली करेगा. சிங்காசனத்தில் மத்தி இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். They are under the care of the Lamb of God. परमेश्वर जो मेमना है उसके छाया छत्र में ये रहेंगे. नंबर 4, चौथी बात, उन्हें जीवन रूपी जल के सोते के पास ले जाया करेगा. இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். 4 बात. 5वां बात, ஐந்தாவது காரியம், परमेश्वर उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा. தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். 5 blessings. 5 आशीषें. वे भूखे या प्यासे नहीं रहेंगे.
பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை a satisfactory life. तृप्तमय जीवन उनके ऊपर धूप या तपन नहीं पड़ेगी. வெயிலோ உஷ்ணமோ இவர் மேல் படுவதில்லை Very protected life. सुरक्षित रहेंगे And मेमना के रखवाले में रहेंगे. सिंहासनத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் உங்களை மேய்ப்பார் The dependent life on the Lord. परमेश्वर के ऊपर डिपेंड होके जीने का जीवन जीवन की जल रूपी सोते में से पिएंगे. जीव தண்ணீருள்ள ஊற்றுக்கலண்டையில் நடத்துவார் They will be refreshed all the time. हमेशा ताजगी पाते रहेंगे Every time they will be refreshed. हमेशा ताजगी में होते जाएंगे And the fifth one, पांचवी बात they will be carefree because the tears will be wiped off. वे निश्चिंतित रहेंगे क्योंकि उनकी आंसू हमें से पोंछी जाती है जो लोग चाहते हैं मेरे आंसुओं को प्रभु पहुंचना है, யார் விரும்புகிறீர்களோ என்னுடைய கண்ணீரை என் ஆண்டவர் துடைக்க வேண்டும் जो तृप्ति जीवन प्राप्त करना है, ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை பெற விரும்புகிறவர்கள் जो ताजगी में रहना है, இன்னும் சுத்திகரிப்புக்குள்ளே அல்லது இன்னும் ஒரு புதிதாக்குதலுக்குள்ளே நான் போக வேண்டும் जो प्रभु के प्रोटेक्शन में रहना है, தேவனுடைய அந்த நிழல் பாதுகாப்பின் நிழலுக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன் उसके अंडर हिज केयर रहना है. அவருடைய அந்த நிழலுக்குள்ளேயே நான் பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறேன் पाए हुए लोग इस खजूर के पत्ते को अपने हाथ में लेके ऊंचे उठाएं. मेरे पीछे पीछे बोलिएगा, हे प्रभु यीशु, तेरे बलिदान के चलते हम स्वर्ग जाने के लिए योग्य ठहरे हैं. तेरा लहू सब पापों से हमें शुद्ध करता है. हम मानते हैं हम भी स्वर्ग में उन भीड़ के साथ जो भिन्न भिन्न भाषाओं में से, देशों में से, कुल में से, जातियों में से वहां इकट्ठे होंगे स्वर्ग में. वहां भी खजूर की डालियां लिए हुए तेरी महिमा करेंगे. तेरी महिमा करने के लिए हम यहीं तैयार हो रहे हैं. आइए उस गीत को हम बिल के गाएंगे. हम उसको गाएंगे, प्रभु से कहेंगे, करते हैं स्तुति